வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். புதிய போலீஸ் மா அதிபர் நியமனம் தொடர்பான ஜனாதிபதியின் பரிந்துரை குறித்து இன்று கூடும் அரசியலமைப்பு பேரவை. பாலஸ்தீனிய மக்களின் உரிமைக்காக ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று பல அரசியல் கட்சிகள் கூட்டாக வலியுறுத்தல். சுற்றுலா பயணிகளுக்காக சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்கும் அரசாங்கத்தின் திட்டம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கவலை. மன்னாரில் காற்றாலை மின்திட்ட கோபுரங்களுக்கான பாரிய உபகரணங்கள் கொண்டுவரப்பட்ட நிலையில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் மக்களுக்கு இடையில் கடும் பதற்றம். தொடர்வது விரிவான செய்திகள். அரசியலமைப்பு பேரவை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு கூடுகிறது. இந்த கூட்டத்தில் புதிய போலீஸ் மா அதிபர் நியமனம் தொடர்பான ஜனாதிபதியின் பரிந்துரை குறித்து கவனம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முன்னதாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் நாடாளுமன்ற தீர்மானம் மூலம் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த பதவி தற்போது காலியாக உள்ளது. இந்த நிலையில் பதில் போலீஸ் மா அதிபராக செயல்பட்டு வரும் வேட்பாளர் ஒருவரினை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அரசியலமைப்பு பேரவையின் ஒப்புதலுக்காக முன்மொழிய உள்ளார். எனவே இன்றைய கூட்டத்தில் புதிய போலீஸ் மா அதிபர் நியமனத்தினை பற்றிய இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையிலே தேசிய போலீஸ் ஆணைக்குழு உறுப்பினர் ரேணுகா ஏகநாயக்க தனது பதவியிலிருந்து விலகியுள்ளதாகவும் அவர் தனது ராஜினாமா கடிதத்தை அரசியலமைப்பு பேரவைக்கு ஏற்கனவே சமர்ப்பித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தற்போது தேசிய போலீஸ் ஆணையத்தில் 2 உறுப்பினர்கள் வெற்றிடமாக உள்ளது. நாட்டில் நாளொன்றுக்கு ஒருவர் கொல்லப்படும் நிலைமையினை தாண்டி இப்போது ஒரே நாளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட துப்பாக்கி சூட்டுகளுக்கு இலக்காகும் அபாயகரமான சூழல் உருவாகியுள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய் பெரேரா வலியுறுத்தியுள்ளார். கடந்த 12 பௌர்ணமிகளுக்கான 77 துப்பாக்கி சூடுகளில் 42 பேர் உயிரிழந்துள்ளதோடு 48 பேர் காயமடைந்துள்ளனர். இவர்களில் வாழ்வுரிமையை காக்க அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதாகவும் இத்தகைய சூழல் உருவாகுவதை தடுப்பதில் தவறிய பதில் போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட பொறுப்பு கூற வேண்டியவர்கள் பதவி விலக வேண்டும் என்றும் கூறினார். கொழும்பில் திங்கட்கிழமை நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் ஜனாதிபதியின் சமீபத்திய பாராளுமன்ற உரையின் முன்னர் வாக்குறுதியிலிருந்து வேறுபடாதது. ஆட்சியும் ஜனாதிபதியும் இயலாமையில் திண்டாடி வருகின்றது. மின்கட்டணம், எரிபொருள் விலை, கைத்தொழில் மற்றும் பெருந்தோட்டத்துறை வீழ்ச்சி, விவசாய உர பிரச்சினை, தொழிலாளர் சம்பள பிரச்சினை உள்ளிட்டவற்றில் தீர்வு வழங்க முடியாத நிலைமை ஆகியவற்றை சுட்டிக்காட்டியிருந்தார். தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படாமல் தினம்தோறும் துப்பாக்கிச் சூடுகள் நடைபெறும் நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பிரச்சினை இருப்பதை ஏற்றுக்கொண்டுள்ள போதிலும் பதில் போலீஸ் மா அதிபர் அரசியல்வாதிகளைப் போலவே பேசி வருவதாக அவர் விமர்சித்திருந்தார். நாட்டின் எல்லா துறைகளிலும் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் ராணுவம் நடத்தி வரும் இனப்படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்து பாலஸ்தீனிய மக்களின் உரிமைக்காக ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று பல அரசியல் கட்சிகள் கூட்டாக தெரிவித்தனர். பாலஸ்தீன் தொடர்பில் அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பாலஸ்தீனத்தை பாதுகாக்கும் தேசிய அமைப்பு திங்கட்கிழமை இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் இந்த கருத்துக்கள் பகிரப்பட்டுள்ளது. அங்கு உரையாற்றிய எம்பி முஜிபுர் ரஹ்மான், பாலஸ்தீனில் நடைபெறும் இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு எதிராக உலகம் முழுவதும் எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்து வருவதாக குறிப்பிட்டார். பாலஸ்தீனத்திற்காக குரல் கொடுக்க இலங்கை இப்போது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். முன்னர் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பேசிய தற்போதைய ஆட்சியாளர்கள் ஆட்சி வந்த பிறகு இது குறித்து மௌனமாக இருப்பதை விமர்சித்துள்ளார். பாலஸ்தீனத்தை பாதுகாக்கும் தேசிய அமைப்பின் சார்பில் இலங்கையில் உள்ள ஐநா அலுவலகத்திற்கு கண்டன அறிக்கை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் தற்போதைய அரசாங்கம் தனது வெளிநாட்டு கொள்கைக்கு முரணாக செயற்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இஸ்ரேலின் சட்டவிரோத வணிக நடவடிக்கைகளை அரசாங்கம் தடுப்பதில் தோல்வியடைந்துள்ளது. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச ஹிட்லர் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற கொடூரங்களை விடவும் பாலஸ்தீனுக்கு எதிரான இஸ்ரேலின் கொடுமைகள் அதிக அளவில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உணவு தேடி சென்ற சிறுவர் மற்றும் பெண்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவே இஸ்ரேல் ராணுவ அதிகாரிகள் ஒப்புக்கொண்டிருப்பது மனித குலத்திற்கு எதிரான செயலாக அவர் கண்டனம் தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க 2020 முதல் பாலஸ்தீனத்திற்கான நிலைப்பாட்டை தெளிவாக கூறி வருவதாகவும் அவரது ஆட்சியில் பாலஸ்தீன மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் நிதியுதவி வழங்கப்பட்டதாகவும் நினைவூட்டினார். இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன் இரண்டையும் தனித்தனியான நாடுகளாக அங்கீகரிக்க உலக நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஐநா பாலஸ்தீனத்தை பாதுகாக்கும் முயற்சிக்குழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் உறுதியளித்திருந்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரதிநிதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாலஸ்தீனத்தின் உரிமையை எப்போதும் வலியுறுத்தி வந்தவர் என்பதையும் பாலஸ்தீன் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை என்றும் தெரிவித்திருந்தார். அவர்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் அவர் உறுதி தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சுற்றுலா பயணிகளுக்கான சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்கும் அரசாங்கத்தின் திட்டம் தொடர்பாக தமது கவலைகளை வெளியிட்டுள்ளார். சமூக வலைதளமான எக்ஸில் வெளியிட்ட பதிவொன்றில் இந்த தீர்மானம் சம்பந்தப்பட்டு அனைத்து தரப்பினருடனும் உரிய கலந்தாலோசனை நடத்தாமல் எப்படி பிறப்பிக்கப்பட்டது என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
இலங்கை சுற்றுலாத்துறையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா வழிகாட்டிகள் மற்றும் வாடகை வாகன ஓட்டுநர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதனால் சரியான ஆலோசனையின்றி இந்த திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வருவதால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக நாமல் ராஜபக்ச எச்சரிக்கை விடுத்தார். சர்வதேச சாரதி அனுமதி பத்திரம் கொண்டவர்கள் இலங்கையில் வாகனம் ஓட்ட அனுமதிக்கப்படும் ஒப்பந்தம் ஏற்கனவே நிலவுகிறது. எனவே புதிய திட்டம் அந்த பிரிவுக்குள் வருவோருக்கு மட்டுமே கட்டுப்படுத்தப்பட வேண்டும் எனவும் பல சுற்றுலா தொழிலாளர்களிடமிருந்து இந்த விடயத்தில் அதிகமான புகார்கள் வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனையடுத்து இந்த திட்டத்தை செயல்படுத்தும் முன் தேவையான பரிசீலனைகளை மேற்கொள்ளுமாறு நாமல் ராஜபக்ச அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். மன்னாரில் 2ஆம் கட்ட காற்றாலை மின் திட்டத்திற்கான கோபுரங்கள் அமைப்பதற்காக பாரிய உபகரணங்கள் கொண்டு வரப்பட்ட போது போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு வழங்கினர். ஆனால் உள்ளூர் மக்களின் எதிர்ப்பினால் கடும் பதற்ற நிலைமை உருவானது. பொருட்கள் ஏற்றிய வாகனம் மன்னார் நீதிமன்ற பிரதான வீதியில் போலீஸ் பாதுகாப்புடன் நிறுத்தப்பட்டது. வன்னி மாவட்ட எம்பி செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் எம்பி சார்ல்ஸ் நிர்மலநாதன், உள்ளூராட்சி உறுப்பினர்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் போராட்டத்தில் இணைந்தனர். மன்னார் போலீசார் வாகனத்தை நகருக்குள் கொண்டு செல்ல முயன்ற போதும் மக்களின் வலுவான எதிர்ப்பால் அது சாத்தியமாகவில்லை. தற்போது சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீசாரின் பாதுகாப்போடு வாகனங்கள் நீதிமன்ற பிரதான வாயிலில் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் போதும் மன்னார் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மக்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டதோடு சக போலீசாரின் மூலம் அனைவரது புகைப்படங்களும் எடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தற்போது 2 வீதிகளின் அருகில் அமைதியாக காத்திருக்கின்றனர். இதேவேளை மன்னாரில் அமைக்கப்பட்டு வரும் காற்றாலை தொடர்பாக ஜனாதிபதியுடனான சந்திப்பு நாளைய தினம் இடம்பெற உள்ளதாக வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்திருந்தார். மன்னாரில் அமைக்கப்பட்டு வரும் காற்றாலை மற்றும் இல்மனைட் அகழ்வு தொடர்பான மக்கள் போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக ஜனாதிபதியுடனான சந்திப்பு இடம்பெற வேண்டும் என்ற கோரிக்கை பல தரப்பாலும் விடுக்கப்பட்டிருந்தது. இதன் பிரகாரம் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளுள் ஜனாதிபதியுடனான சந்திப்பு ஜனாதிபதியின் செயலகத்தில் நாளை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்தார். ரோஹித ராஜபக்சவின் விண்வெளி செய்மதி திட்டம் தொடர்பாக பிரதமர் ஹரணி அமரசூரிய வெளியிட்ட தகவலால் அரசாங்கத்திற்குள் திடீரென்று மோதல் நிலை உருவாகியுள்ளது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ் எதிரிமான தெரிவித்தார். ரோஹித ராஜபக்சவின் விண்வெளி செய்மதி திட்டம் தொடர்பாக பிரதமர் ஹரணி அமரசூரிய வெளியிட்ட தகவலால் அரசாங்கத்திற்குள் திடீரென்று மோதல் நிலைமை உருவாகியுள்ளது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ் எதிரிமான தெரிவித்தார். இந்த செய்தியின் அடிப்படையில் பிரதமர் பதவியிலிருந்து ஹரணியை நீக்குவதற்கான முயற்சிகளை ஒரு தரப்பினர் ஆரம்பித்துள்ளதற்கான காரணமாக காணப்படுகிறது என்று அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் காரியாலயத்தில் நடைபெற்றிருந்த செய்தியாளர் சந்திப்பின் போது சஞ்சீவ எதிரிமான இதனை தெரிவித்திருந்தார். தொடர்ந்து அவர் கூறுகையில் மக்கள் விடுதலை முன்னணியின் பிளவத்து தலைமையகத்தில் இடிந்து விழும் ராக்கெட் சம்பவம் குறித்து சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய தேவையினை அவர் வலியுறுத்தினார். உண்மையினை நீண்ட காலம் மறைத்து வைக்க முடியாது என்பது பௌத்த மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் ஒன்றாகும். ஆனால் மதம் மீது நம்பிக்கையில்லாத தற்போதைய அரசாங்கத்திற்கு அந்த கோட்பாடே எதிரியாக மாறியுள்ளது என்று அவர் சாடியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவர் எளிய மகனை சுற்றி உருவாக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை பிரதமர் ஹரணி அமரசூரிய பொய்யாக்கி இருப்பது அரசாங்கத்தின் நடுநிலை பற்றிய கேள்விகளை எழுப்புகிறது என்றும் சஞ்சீவ எதிரிமான விமர்சித்திருந்தார். பிரதமர் நாடாளுமன்றத்தில் ராக்கெட் தொடர்பாக வெளியிட்ட உண்மைகள் மக்கள் விடுதலை முன்னணிக்குள் பெரும் கருத்து வேறுபாடுகளை உருவாக்கி உள்ளதோடு தற்போது தேசிய மக்கள் சக்தி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணிக்குள் நிலவும் முரண்பாடுகள் மேலும் தீவிரமடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். போலியான வாக்குறுதிகளும் வெறுப்பு பேச்சுக்களின் மூலம் மக்கள் ஏமாற்றப்பட்டதை இப்போது புரிந்து கொண்டு வருகின்றார்கள். அரசாங்கத்தின் இழிவான நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்கள் விரைவில் ஒன்றுபடக்கூடும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார்.